இருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முறைகேடு புகாரில் விசாரணைக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஒத்துழைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். விதிகளை மீறி அரசுடைய அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு கொண்டதாக எழுந்த ஒரு புகாரை தொடர்ந்து இது தொடர்பாக புகார் அளித்தவர்களை ஜாதி பெயர் சொல்லி திட்டியதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்த போது அவரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட மறுத்த மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இந்த ஜாமீன் இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது நீதிபதி வேலுமுருகன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அதாவது இந்த வழக்கின் புலன் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நீக்கிவிட்டது. அதே போல வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று துணைவேந்தர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் புலன் விசாரணை விரைந்து முடித்து ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஜாமீன் உத்தரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்க மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று தற்போது உயர்நீதிமன்றம் ஒரு வேகத்தை கொடுத்துள்ளது. அதே போல கைது செய்யப்பட்டதை நிராகரித்து உத்தரவு சரிதான் என்றும் தற்போது தெளிவுபடுத்துகிறது. அதே வேளையில் தற்போது துணைவேந்தர் ஜெகநாதன் காவல்துறையுடைய விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், சாட்சிகளை கலைத்தால் அவரை கைது செய்து விசாரணை நடத்தலாம் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.